அடர்ந்த காட்டிற்குள்ளிருந்து ஒலிக்கும் சின்னஞ்சிறு மாணவ செல்வங்களின் அன்பு கோரிக்கையே இது. ஆம், இலங்கையின் சப்ரகமோ மாகாணத்தில் கேகாலை மாவட்டத்தில் ருவான்வெல்ல பிரதேசத்தில் அமைந்துள்ள சன்னிக் ட்ராப் என்ற பாடசாலையானது அடர்ந்த ரப்பர் காட்டிற்குள் முத்து போன்று காட்சியளிக்கிறது. ஆனால் இந்த பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களை ஒரு சில வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியாத அளவுக்கு மிக கொடூரமாக உள்ளது. ஆயிரத்து 1960 ஆண்டு ஒரே ஒரு ஆசிரியரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையானது படிப்படியாக வளர்ச்சியடைந்து 150 மாணவர்கள் வரை கல்வி கற்கும் நிலைக்கு மாற்றமடைந்தது. ஆனால் தற்போது 13 மாணவர்கள் மாத்திரம் கல்வி கற்கும் துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த பாடசாலை தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை அறிய எமது வீரகேசரி குழுவினர் குறித்த பாடசாலையின் கள நிலைமைகளை நேரில் சென்று ஆராய்ந்தோம். ருவான்வெல்ல நகரத்திலிருந்து நெட்டம்புவ நோக்கி செல்லும் பிரதான வீதியில் 22 கிலோமீட்டர் தூரத்தில் தலோலான பிரதேசம் காணப்படுகிறது. இந்த பிரதேசத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாடசாலை காணப்படுகிறது. பாடசாலையை எந்த ஒரு வாகனத்தாலும் சென்றடைய முடியாத அளவுக்கு பாதை மிகவும் மோசமாக உள்ளது. நாம் சென்ற வாகனத்தை தலுவலான பகுதியில் பிரதான பாதையின் ஒரு பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு பாடசாலைக்கு செல்லும் வழியில் நடந்தே சென்றோம். ரப்பர் மரங்கள் நிறைந்த காட்டுக்கு மத்தியில் செல்லும் இந்த பாதையில் தண்ணீர் ஊற்றுக்களும் வெளிவந்த வண்ணமாக இருந்தன. ஒரு சில மாணவர்களும் பாடசாலை ஆசிரியர்களும் இந்த பாதையை தினமும் பயன்படுத்துவதாக அங்கிருந்த பொதுமகன் ஒருவர் எமக்கு தெரிவித்தார். ஒரு நாள் பயணித்த எமக்கே வேண்டாம் என்று ஆகிவிட்டது. ஆனால் தினமும் இந்த பாதையை பயன்படுத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களின் நிலைமையை யோசித்தால் சற்று தலையே சுற்றுகிறது. காரணம், அடர்ந்த காட்டிற்குள் இந்த கரடுமுரடான பாதை நீண்டு செல்கிறது. மக்களின் நடமாட்டமும் இல்லை. ஏதாவது ஒரு காட்டு விலங்கினம் தாக்கினாலும் கூட பொறுப்பு கூற எவரும் இல்லை. அவ்வாறானதொரு ஆபத்து நிறைந்த பாதையை மிகுந்த போராட்டத்திற்கு மத்தியில் கடந்து பாடசாலையை சென்றடைந்தோம். மலை தொடர்களிலிருந்து விழும் அருவிகளின் சத்தம், குயில் பாடும் குருவிகளும் இரைச்சலுக்கு மத்தியில் மாணவ செல்வங்களின் குரல்கள் எம் காதை வந்தடைந்தன. பாடசாலை நெருங்கிய போது அங்கு ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். நாம் பாடசாலை வாயிலை அடைந்தவுடன் அங்கிருந்த மாணவர்கள் எம்மை ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு அருகிலிருந்த நண்பர்களுடன் ஏதோ பேசிக்கொண்டனர். இதனையடுத்து பாடசாலைக்கு வந்த காரணத்தை ஆசிரியரிடம் தெரியப்படுத்தியதை தொடர்ந்து பாடசாலையில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் மிகுந்த ஆதங்கத்துடன் ஆசிரியர் தெரியப்படுத்தினார். ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டால் இந்த பாடசாலையில் மாணவர் தொகை நவர நேரத்தில் 45 பேர் இருந்தாங்க. அந்நேரமும் ஆசிரியர்கள் என்னோட சேர்த்து 3 பேர். ஆரம்பத்தில் இருந்தே ஆசிரியர் பற்றாக்குறை இருந்துச்சு. ஆனாலும் இப்போ வர வர ஆகிற நேரத்தில் ரொம்பவே ஆசிரியர் பற்றாக்குறை குறைவு. அதுக்கு காரணம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிரச்சனை ஒன்று, வளங்கள் பிரச்சனை ரொம்பவே பாதிக்கப்படுது. ஏன்னா மாணவர்களுக்கு சரியான வளங்கள் இல்லை. வளங்கள் இல்லாட்டி அவங்களுக்கு சரியான முறையில் கற்பித்தல் கற்பிக்க முடியாது. வளங்கள் சரியாக இருந்தால் தான் இந்த தற்காலத்தில் அந்த தொழில்நுட்ப காலத்தில் வளங்கள் கட்டாயமாக தேவை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்க, எங்கள் ஸ்கூலில் ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லை. அப்போ அப்படி இருக்க நேரத்தில் ரொம்பவே கஷ்டம். அடுத்தது போகிற வர போக்குவரத்து, அதை விட பிரச்சனை. ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி. மாணவர்கள் ஒவ்வொருத்தர் 60 ஏக்கர் சிங்காரவத்தன் அப்படியெல்லாம் இருந்து வந்தாங்க.
ஆனால் வர 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 இப்போ தூரம் கூட அப்படிங்கிற நேரத்தில் அவங்க வந்து ரோட்டோர ஸ்கூலுக்கு அப்படி போகிறாங்க. இப்போ அதனால பக்கத்தில் உள்ளவங்க மட்டுமே தான் இந்த ஸ்கூலுக்கு வராங்க. அதுலேயும் வாகனம் வச்சுருக்கிறவங்க 3 வீல் அப்படி இப்படி வச்சுருக்கிறவங்க ரோட்டோர ஸ்கூலுக்கு அப்படி போயிடுறாங்க. அந்த ஸ்கூல் நல்லோம் இப்போ அங்கே வளங்கள் இருக்குது அப்படிங்கிறனால. அப்போ அதனால இந்த ஸ்கூலில் இருந்தும் வர்றவங்களில் பாதி பேர் வேறு ஸ்கூல் போகிறனால மாணவர் தொகை மிகவுமே குறைஞ்சி போகுது. அப்போ நான் நேரத்து 45னா இப்போ 13 பேர் தான். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் அடுத்த 1ஆம் ஆண்டுக்கு இன்னும் ஒருத்தர் கூட எங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சேரலை. கேட்டால் சொல்கிறாங்க பிள்ளைகள் இல்லைன்னு சொல்கிறாங்களா, இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியலை. இப்போ போகிறதுக்கு 2-3 பேர் போகிறதுக்கு இருக்காங்க, ஆனால் வாரத்துக்கு ஒருத்தருமே இல்லை. அப்போ அப்படி பார்க்குற நேரத்தில் இன்னும் மாணவர்கள் தொகை மிகவும் குறையும். இதே நேரம் பெருந்தோட்டத்திலிருந்து பாடசாலைக்கு எந்த உதவியும் கிடைப்பதில்லை எனவும் ஆசிரியர் குறிப்பிட்டார். அடுத்தது இந்த தோட்ட பராமரிப்பு அந்த சப்போர்ட் ஒன்றும் இல்லை. ஏன்னா ரோட்டெல்லாம் அப்படி ஒரு காடு, 2-3 தடவை சொல்லணும், லெட்டர் கொடுக்கணும், அப்படி சொன்னால் தான் ரோட்டை துப்பராக்கி தருவாங்க. இதே நேரம் புதிதாக நியமனம் பெற்று வரும் ஆசிரியர்களும் பாடசாலை காட்டிற்குள் இருக்கிறது என கூறி ஏனைய பாடசாலைகளுக்கு இடமாற்றம் பெற்றுச் செல்வதாக கவலையை வெளியிட்டார். அப்போ இப்படி இருக்க நேரத்தில் ஒரு டீச்சர்ஸ் மாதிரி சரி வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சாலும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அப்போ கஷ்டம், ரோட்டு ஸ்கூல் காட்டுள்ளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கிட்டே போயிடுறாங்க, வந்து சைன் பண்ண கூட மாட்டாங்க. பாடசாலையில் காணப்படும் குறைபாடுகளால் பாடசாலையை மூடினால் கூட பரவாயில்லை எனவும் ஆதங்கமாக குறிப்பிட்ட ஆசிரியர் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே தான் சேவையாற்றுவதாகவும் கூறினார். அவ எங்களுக்கும் பிரச்சனை தான், எங்களுக்கும் குடும்ப பிரச்சனை இருக்குது, போகிற வர கஷ்டம் இருக்குது. ஆனாலும் ஒரு லீவ் ஒன்று சரி அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இயலாது. ஏன்னா ஒருத்தரே வந்தே ஆகணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு கிளாஸ் 5 கிளாஸையும் அதையும் மெயின்டைன் பண்ணணும், ஆஃபீஸ் வேலைங்க செஞ்சுக்கணும், அதுங்கள்ட்ட போஷண வேலை, அந்த வரவு டாப்பு, ரெக்கார்ட் புக் வேலை, அந்த வேலைங்க செஞ்சுக்கணும். அதனால ஒன்று குறைஞ்சது மூடி போடலாம். மூடி போட்டால் நாங்களும் போயிடுவோம், பிள்ளைங்களும் வேறு ஸ்கூல் போவாங்க, பிரச்சனை. ஆனால் மூட இயலாததுக்கு காரணம் இந்த ஸ்கூலை மூடுனா வேறு ஸ்கூல் போக இயலாத நிலைமையில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படின்னா செலவழிச்சுக்கிட்டு போக இயலாமல், பஸ்க்கு செலவழிக்கிறதுக்கு இல்லை, பஸ்க்கு அண்ணனே காசு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அந்த நிலைமையில் உள்ள பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி தான் இந்த ஸ்கூல் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை மூடுனா அவங்க கல்வி அதோட நின்றுடும். அதுக்கு அங்கிட்ட அவங்க போக மாட்டாங்க. எங்கே போவாங்க? பால் வெட்ட போவாங்க. இந்த பாடசாலையை மூடாமல் இருப்பதற்கு பெற்றோரின் உதவி அவசியம் எனவும் ஆசிரியர் சுட்டிக்காட்டினார். இந்த ஸ்கூலில் இந்த நிலைமையிலேருந்து மாற்றணுன்னா முதல்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஒன்று இருந்தால் எங்களுக்கு ஆஃபீஸில் பேசி ஏதாவது ஒன்று செய்யலாம். ஒன்று பேரண்ட்ஸ் வரணும், இங்கே வந்து குறைகளை கேட்கணும். பேரண்ட்ஸ் போயிட்டு அங்கே நாங்கள் சொல்கிறத விட நாங்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அறிவிக்கிறே தான் இந்த பிரச்சனை இருக்குது, தண்ணி இல்லை, டொய்லெட் இல்லை, ஒழுங்காக டிவி ஒன்றும் இல்லைங்கிற சொல்கிறோம். ஆனாலும் அவங்க எங்களுக்கு செஞ்சு தரது குறைவோ, அதே பேரண்ட்ஸ் போயிட்டு அங்கே சொன்னாக்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஒழுங்கான படிப்பு இல்லை, ஒரு டீச்சர்ஸ் 2 டீச்சர்ஸ் பத்தாது அப்படிங்கிறத சொன்னாக்க அவங்க கொஞ்சம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்கூல் வாரது குறைவோ, ஸ்கூலை பற்றி தேடி பார்க்கறது இல்லை. இதே நேரம் மழைக்காலங்களில் கூரைகளில் காணப்படும் துளைகள் மூலம் மழை நீர் ஒழுகுவதால் மாணவர் பெரும் துன்பத்தை எதிர்நோக்குவதாகவும் குடிநீரை பெற்றுக்கொள்ள அருகில் உள்ள அருவிகளுக்கு மாணவர்கள் செல்வதாகவும் ஆசிரியர் குறிப்பிட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கூல் என்ன கூரை உடஞ்சி இப்போ நைட்டெல்லாம் இந்த கொஞ்ச நாளாகவே மழை, தண்ணி நீங்கள் இப்போனா காஞ்சி காலையில் அப்படி எல்லாமே தண்ணி தான். அதான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யாரும் எங்களுடைய நிலையை வந்து பார்ப்பதில்லை எனவும், குறிப்பாக 2017ஆம் ஆண்டுக்கு பின்னர் வலய கல்வி பணிமனை அதிகாரிகளும் கூட எமது பாடசாலையை பார்வையிடவில்லை எனவும் கவலை வந்து எங்களை யாரும் பார்க்க வர மாட்டாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 2017 கலாப்பையில் வந்தது தான். நீங்கள் விசிட்டர்ஸ் புக் எடுத்து பாருங்கள், அன்னைக்கு வந்தது தான். இன்னும் ஒருத்தரும் வரல ஸ்கூல் பார்க்கிட்டு, எங்களை பார்க்க ஒருத்தருமே இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் வந்து உட்காந்துட்டு போகிறோமா, என்ன செய்கிறோம் அப்படின்னு பிள்ளைங்கிட்ட கொப்பியாக பார்க்கலாம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். பிள்ளைங்களுக்கு என்ன படித்து கொடுக்கணுமோ, ஆனால் சிலபஸ் படி எங்களுக்கு போகிறதுக்கு கஷ்டம். பாடசாலைக்கு செல்லும் பாதைகளும் மிகவும் ஆபத்தானதாக காணப்படுவதாகவும், பாடசாலையில் உள்ள பொருட்களை சிலர் திருடிச் செல்வதாகவும் ஆசிரியர் குறிப்பிட்டார். அடுத்தது இப்போ ஸ்கூலில் வார வழியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூலுக்கு வார வழி 3 வழி இருக்குது.
3மே ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மாதிரி நாங்கள் நடந்து தான் வரணும். அடுத்தது இந்த ஸ்கூல் பாதுகாப்பை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா தோட்டத்தாக்கள் தான் வெளியிலேருந்து ஸ்கூலில் திருடுறதுக்கு வர மாட்டாங்க. இப்போ இங்கே உள்ள ஆக்களே தான். ஆனால் யாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் ஸ்கூலில் லொக் பண்ணிட்டு போனோம்னா உடச்சி, இப்போ ஸ்டார்ட்டில் வந்து லொக்கெல்லாம் உடச்சி தான் இங்கனைக்கு இருந்த கடிகாரத்தையும் இந்த ட்ரிப் சூச் 2யுமே எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த வயரில் கூட கரண்ட் பட்டுச்சு ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் தான் அது இது போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறோம் ருவான்வெல்ல போலீஸில். பாடசாலையில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பாக ருவான்வெல்ல போலீஸ் நிலைய அதிகாரியை தொடர்பு கொண்டு வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர், ஹலோ ஆமாம், பாடசாலை நிர்வாகத்தினர் எமக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாடசாலைக்கு கல்வி அமைச்சினால் எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை எனவும் ஆசிரியர் குறிப்பிட்டார். அடுத்து இந்த ஸ்கூலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கல்வி அமைச்சால் இதுவரைக்கும் எங்கள் பாடசாலைக்கான நிதியுதவி வந்து இதுவரைக்குமே கிடைக்கல. ஸ்கூலில் நிறையவே குறைபாடுகள் இருக்குது. ஒவ்வொரு கருத்தரங்களையும் நாங்கள் கடிதம் மூலமாக அறிவித்தாலும் அதற்கான நிவாரணமாக இன்னும் எந்த விதமான நிதியுதவியும் இதுவரைக்குமே கிடைக்காதது பெரிய ஒரு கஷ்டம். இதே நேரம் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சின்னஞ்சிறு மாணவர்கள் இவ்வாறு வெளிப்படுத்தினர். இங்கே ஒரு வசதியுமே இல்லை. பாத்ரூம் போனால் கூட தண்ணி அடிக்க காணுக்கு தான் போகணும். அங்கே போனால் கூட வழுக்கும், அங்கே உழுவையும் செய்யலாம். ஆனால் அங்கே யாருமே இல்லை. இங்கே துப்புராக்க கூட இல்லை. விளையாட கூட வசதி இல்லை, எல்லாம் உடஞ்சி வந்திருக்கு. டவுன் ஸ்கூலில் எல்லா வசதியும் இருக்குது, எங்களுக்கு விளையாட இயலாது. எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன், ஆனால் இந்த வசதியும் இல்லை. டாய்லெட்டுக்கு போனால் கூட மேலே தான் தண்ணி எடுக்க போகணும். என்னது வேலை செய்ய கூட வர மாட்டாங்க. எங்கள் இந்த ஸ்கூலில் மூடே கூட அம்மா அப்பாவுக்கு கூட வசதி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு முடிஞ்ச அனுப்பு சாப்பாடு அதெல்லாம் அனுப்புகிறாங்க. துப்புறாக்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ரோட்டெல்லாம் உடஞ்சி கிடக்குது, ஸ்கூல் கூட ஒழுகுது, ஒப்பியெல்லாம் கூட நடையுது. எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாங்க. ரப்பர் மரத்தில் பால் சேகரிக்கும் தொழிலை செய்யும் எங்களுக்கு குறைந்த வருமானமே கிடைக்கிறது. இந்நிலையில் இந்த பாடசாலையை மூடினால் எங்களது பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என தாயொருவர் கேள்வி எழுப்பினார். நாங்கள் தோட்ட தொழிலாளங்க. பாடசாலைக்கு பிள்ளைங்களை போட்டிருக்கோம். எங்களுக்கு வசதி பத்தாது. இந்த ரோட்டை பார்க்க போனால் அந்த ரோட்டில் காடு மண்டி கிடக்கு. பிள்ளைங்களை தனியாக அனுப்புறதுக்கும் எங்களுக்கு பயமாக இருக்குங்க. இப்போ டவுனுக்கு முழுகாமத்துக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா ருவான்வெல்ல ஸ்கூலுக்கு திருவிழுக்கு 6000 7000 கேட்குறாங்க ஒரு பிள்ளைக்கு. அப்போ நாங்கள் 2 பேர் போட்டால் எவ்வளோ கஷ்டங்க எங்களுக்கு. அதனால எங்களுக்கு இந்த பாடசாலையை ஒழுங்காக செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நன்றிங்க. இந்த உதவியை மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தண்ணி வசதி, டாய்லெட் வசதி, இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு, இந்த இருக்கிறவங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு உதவியை கொடுங்க. எமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என ஒரு தாய் மிகுந்த மனவேதனையையும் தெரிவித்தார். நாங்களும் ஏழை குடும்பம், 14 பேர் இருக்கோம். நாங்கள் எங்களை பார்க்க பிடிக்க யாருமே இல்லை. சின்ன பிள்ளைங்க 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு வச்சு தானே படிக்குதுங்க. இப்போ இந்த ஸ்கூலில் 3 சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு அங்கே போக இயலாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு போக இயலாதே. அதனால 6ஆம் ஆண்டு வச்சு இங்கே படிக்கணும் பிள்ளைங்க. அதனால அந்த ஸ்கூலை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒருவேளை உண்பதற்கே பெரும் கஷ்டமாக உள்ளது என மற்றும் ஒரு வயோதிப பெண் கூறினார். சந்தை கட்டுக்கிட்டு வர்றாங்க, அவங்க வீட்டை கொஞ்சம் திருத்தி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. சந்தை போடுறோம், வருஷத்துக்கு ஒரு பையனும் சந்தை போடுறோம். வேலை இல்லைங்க. பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் தாங்க படிக்குது. சாப்பாட்டு கூட கஷ்டம் எங்களுக்கு. யாரும் உதவியுமே இல்லை. வீடெல்லாம் உடஞ்சி கிடக்க, அதில் தான் நாங்கள் வாடுறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்க வருதுங்க, சரியான கஷ்டத்தில் நடந்து வருதுங்க. கல் ரோட்டுங்க, ஒரு கொடை பிள்ளைங்களுக்கு இல்லைங்க. அவ்வளோ வசதி இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதுங்க. பிள்ளைங்கள பெரிய ஆளாக தூக்கிட்டு தான் போகணும் தார் ரோட்டுக்கு. ஏனுங்களா இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ரோட்டு நல்ல ரோட்டா டிவியில் வரவே செய்யாதுங்க. அவசரத்துக்கு வர டிவியில் வயசுக்கள் கூட பெரிய கஷ்டத்தில் ரோட்டில் போகும்.
பரம்பரையாக படித்து வந்த பாடசாலையை மூடினால் எங்கள் பிள்ளைகள் எங்கு செல்லும் எனவும் தரமற்ற பாதையினால் பெண்ணொருவருக்கே இடைநடுவில் குழந்தை பிறந்ததாகவும் தந்தையொருவர் தெரிவித்தார். அதாவது இந்த தோட்டத்தை எடுத்துக்கிட்டால் பாருங்கள், பாடசாலை இருக்குது. நாங்கள் பரம்பரையாக படித்து வந்த ஒரு 100 வருஷத்துக்கு முதல்ல பாடசாலை இப்போ எல்லாம் உடஞ்சி, ரோட்டுகளும் உடஞ்சி, ஸ்கூலும் உடஞ்சி, பிள்ளைகள் படிக்க போகிறனாலும் இந்த காட்டு வழியை தான் இறங்கி போகணும். பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. அப்போ அதை எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு 3 நாளைக்கு முதல்ல இந்த பக்கத்து வீட்டில் தான் பாபா கிடைக்க வருத்தம் வந்து 10 மணி போல் கொண்டு போகணும். இடவள்ளியே டிவிலே பாபா கிடைச்சிருச்சு இந்த அந்த வீட்டில் உள்ளது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இங்கே எல்லாம் மக்கள் வாழ்கிறாங்க. ஏற்கனவே குறைபாடுகளுடன் காணப்படும் இந்த பாடசாலையை போதை ஆசாமிகளும் விட்டு வைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்கூலில் காட்டுக்கு தான் இருக்குது, யார் உடச்சி கொண்டு போனாலும் யாருக்கும் தெரியாது. பல்போட கழட்டிட்டு போயிடுறானுங்க, ஸ்கூலில் பல்பை கழட்டிடுறானுங்க, தகரங்கரெல்லாம் கழட்டிட்டு போயிடுறானுங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் எல்லாம் சாமான்லாம் கடத்திடுறானுங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. யார் கேட்குறது பார்க்குறது ஒருத்தருமே இல்லைங்க. இந்த பாடசாலையை எப்படியாவது அபிவிருத்தி செய்து தருமாறு இளைஞர் ஒருவர் கோரிக்கை விடுத்தார். நானும் அந்த பனி ஸ்கூலில் தான் படித்தோம். இந்த எஸ்டேட் ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு வச்சுருக்குது. ஆனால் எந்த வசதியும் இல்லை அந்த ஸ்கூலில். டீச்சர்மார்களுக்கு வேறையா சம்பளம் கொடுக்கணும் அந்த ரோட்டில் வர்றதுக்கு. சந்தை கேட்க வர்ற நேரத்தில் சொல்கிறாங்க எல்லாம் வசதி செஞ்சு தரேன்னு. சந்தை வெத்தின பிறகு யாருமே இங்கிட்டு வர்றதில்ல. அப்புறம் அடுத்த வருஷம் சந்தைக்கு தான் ஓட்டு கேட்க தான் அவங்க வர்றாங்க. எங்களுக்கு இந்த ஸ்கூலை செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்கூலை இல்லாமல் போனால் பிள்ளைங்களுக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா இங்கே எல்லாம் ருவான ஸ்கூலுக்கு தான் போவோம். அப்புறம் இந்த பாடசாலையின் நிலைமை தொடர்பில் தெய்யோவிட்ட வலய கல்வி பணிமனையை பலமுறையை தொடர்பு கொண்ட போதும் சரியான பதில் ஏதும் கிடைக்கவில்லை. முதல் முனாரி வெங்கர்ல தீனாද ඒක තමයි කතා කරන්න වෙන්නේ ඇවිදilla. බෑ සර් අද මේ බෝඩ් මීටින් එකක් මේ වෙලාවේ. චුට්ටක් අවශ්‍ය වෙලාවක් පොඩ්ඩක් ගන්නකෝ. මට ඔය අද සර්ලා නෑ කතා කරන්න වැඩ කවුරුවත්. කවදා ඉඳීද මේ ඒක ගන්නකෝ බලන්න අද මේ දවස්වල ටර්ම් ටෙස්ට් නේ. இதே நேரம் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் பாஸ்கரன் தெரிவித்தார். கல்வி என்பது இன்றைய மாணவர் சமுதாயத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கல்வியை நாங்கள் நமது சமூகத்துக்கு வழங்குவதற்கு அத்தனை வேலைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதற்கான முக்கிய பொறுப்பை அரசாங்கம் நிச்சயமாக கையில் எடுக்க வேண்டும். அரசாங்கம் மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதிலே மிக சிரத்தையோடு செயற்பட வேண்டும். கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மாணவர்களும் கல்வி கேட்கக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதை செய்கின்ற பொழுதுதான் எங்களுடைய சமுதாயமும் எங்களுடைய நாடும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதை நான் இந்த இடத்திலே மிகவும் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். அரசாங்கம் இது தொடர்பிலே மிக முக்கியமான சிரத்தையும் கவனத்தையும் எடுக்க வேண்டும். பாடசாலை மூடப்பட்டால் சர்வதேச ரீதியில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய அநீதியாகும் என கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி A.S. சந்திரபோஸ் தெரிவித்தார். 25 மாணவர்கள் என்றால் என்ன, 15 மாணவர்கள் என்றால் என்ன, 5 மாணவர்கள் என்றால் என்ன, 14 வயது வரை அவர்களுடைய தங்களுடைய மொழியில் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றது என்றால் அவர்களுக்கு 14 வயது வரை தங்களுடைய பாடசாலை கல்வியை தங்களுடைய தமிழ் மொழியில் அல்லது சிங்கள மொழியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது ஜனநாயக விரோதமாகும் என்பதை இங்கு கோரிக்கொள்ள விரும்புகின்றேன். இது இவ்வாறு இருக்க சன்னிக்ரோப் பாடசாலை மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்திற்கொண்டு உரிய அதிகாரிகளும் இம்மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமா புடைத்து என்ற திருக்குறளில் கல்வியின் புகழ் அழகாக கூறப்பட்டுள்ளது. அதாவது ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என திருவள்ளுவர் கூறுகின்றார்.
ஒரு தலைமுறையையே தீர்மானிக்கும் சக்தியாக கல்வி காணப்படுகிறது. எனவே சன்னிக்ரோப் பாடசாலையை மூடி பல தலைமுறையினரின் வாழ்வை சீரழித்தவர்கள் என்ற வடுவை ஏற்படுத்திவிடக் கூடாது என ஆணித்தரமாக கூற விரும்புகின்றோம். எங்கட